2 பெரிய கதாநாயகர்கள் எனக்கு உண்டு. ஒருவர் பெரியார், ஒருவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டாலும் பெரியாரிடம் தான் வந்து சேர்ந்தேன். உங்களுக்குமே சினிமா ஆசை இருந்ததுன்னு ரொம்ப சினிமா தான்ங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். அதுக்கு அதுல என்ன பண்ணணும், நடிகர் எம்ஜிஆர் அண்ணா வந்து அந்த ஆசையே வேண்டான்ட்டார். திரைப்படம்ங்கிறது ஒரு பெரிய மலை, அது மேலே ஏறி நிற்கிறவங்களெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அவன் ஒரு 10-20 பேர் தான் அல்லது 100 பேர் தான். அந்த மலைக்கு கீழே 1000 பேர் நசிய கிடக்கலாம். அது எனக்கு தெரியும். மாற்றம் எனக்கு 76 வருது. நெருக்கடி நிலையின் போது என்னுடைய கதாநாயகன் அந்த அடக்குமுறையெல்லாம் எதிர்க்கிறவன். ஆனால் எம்ஜிஆர் அதை ஆதரிச்சார். சினிமாவில் நான் பார்த்த எம்ஜிஆர் இல்லை, அதை எதிர்த்தவர் கலைஞராக இருந்தார். அந்த ஜூலை ஈழம் கலவரத்துக்கு பிறகு எனக்குள் இன்னொரு கதாநாயகன் வந்து சேர்ந்தார். அவர் பிரபாகரன். அவன் தான் பெரிய போர் வீரர். எம்ஜிஆர்லாம் சும்மா சினிமா. பியூசிங்கிற ஒரு படிப்பு போனதுக்கு பிறகு எங்களுக்கெல்லாம் வேலை இல்லைன்னாங்க. அது ஒரு பெரிய வேலை நிறுத்தம் நான் செஞ்சு தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர்கள். பிறகு வேற ஊரில் வேலை முதல் சிறைவாசம் அப்போ தான் 79. ஓகே, எம்ஜிஆர் காலத்தில் கதாநாயகனுக்கு எதிராகவே கிட்டத்தட்ட போராட்டம் வேலை கேட்டு ஈழமே வாழ்க்கை, என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு தைரியம். ஈழம் தான். பிரபாகரன் களத்தில் நிற்கிறாரு, நம்ம வேலை போனேன் அப்படிங்கிறோம். அது சரியா தப்பா சட்ட தெரியுமாலாம் எனக்கு தெரியாது. இப்போ தலைவர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு திமுகவிலேருந்து நீங்கள் வரணும் மனுஷன், நான் வர முடியாதுயா, நான் வந்தேன்னா எல்லோரும் ஈழத்தை விட்டுட்டு கலைஞர் வாழ்ன்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் எங்கள் கட்சியிலேருந்து கோபால்சாமியை போய் பாருங்க, அவர் ரொம்ப வைகோ. அப்போ கோபால்சாமி வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். இன்றைய நான் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க இருக்கிறது தமிழ்நாட்டின் ஒரு மிக முக்கியமான ஆளுமை. தமிழ்நாடு அரசியல் தொடங்கி உலக அரசியல் வரைக்கும் அத்தனை நிகழ்வுகளையும் தன்னுடைய விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடிய ஒரு வித்தைக்காரர் இவர். திராவிட இயக்க கருத்துக்களை தன்னுடைய விவாத களங்கள், மேடைகள், பயிலரங்கங்கள் மூலமா தமிழ்நாடு முழுக்க கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். தமிழ்நாடு அரசின் தந்தை பெரியார் விருதை பெற்றிருக்கக்கூடியவர். சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவராகவும் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர். திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் திருமிகு சுபவீரபாண்டியன் அவர்கள்ட்ட தான் இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில நம்ம அவருடைய வாழ்க்கை குறித்த பயணத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பயணிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல. ரொம்ப நன்றி உங்களுடைய வாழ்க்கை குறித்து எனக்கு பதிவு பண்ணுவதற்காக நேரம் கொடுத்ததற்கு. முதல்ல இந்த கருப்பு சட்டை, எப்பயுமே உங்களை நினைச்சாவே கருப்பு சட்டை தான் நினைவுக்கு வருது. உங்களுடைய இளம் வயது, அப்பாவே திராவிட இயக்க கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தொடர்ந்து பேசக்கூடியவர் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருக்கோம். உங்களுக்கும் இந்த கருப்பு சட்டைக்குமான நெருக்கம் இளம் வயதுல இருந்து ஆரம்பிச்சதை பத்தி சொல்லுங்களேன். அப்பா கிட்ட இருந்து தான் எனக்கு இந்த அரசியல் வருது. ஆனால் அப்பா கருப்பு சட்டை போட்டவர் இல்லை. ஓகே. ஏன்னா ஒரு வேளை 40களில் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது. 49ல் திமுக தொடங்குகிற நாள்லையே அவர் திமுகவுக்கு வந்துட்டார். அதனால் அவர் இயல்பாக பெரும்பாலும் வெள்ளை சட்டை போட்டு தான் நான் பார்த்துருக்கேன். நானே இது ஒரு கருப்பு சிகப்பு, ஆமாம், கருப்பு சிவப்பு கடை போட்ட வேட்டி அப்பா கட்டுவார். எனக்கு ஒரு 7 வருடங்கள் இருக்கலாம், 6-7 வருடங்களாக நடுவில் என்ன பண்ணுவேன்னா, நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது தொலைக்காட்சியில் இருக்கும்போது கருப்பு சட்டை போடுவேன், மற்ற நேரத்தில் இல்லை. 7-8 ஆண்டுகளாக இப்போது என்னிடம் வேறு சட்டை இல்லை. கருப்பு சட்டையை தவிர இருந்தது. அந்த சட்டைகளெல்லாம் முதியோர் இல்லத்துக்கு கொடுத்துட சொல்லிட்டேன். அதனால் வீட்டில், வெளியில், வெளிநாட்டில் எங்கு போனாலும் சட்டை அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. மாற்றி இது இப்படி இருக்க அப்படி அந்த தேடுகிற வேலையெல்லாம் இல்லை. ஒரு இடத்துக்கு துணி எடுக்க போனால் கூட அது என்ன வண்ணம், என்ன வடிவம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கருப்பு சட்டை அப்படிங்கிறது தான். ஆகையினால அப்பா வந்து சுயமரியாதை இயக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. 1930களிலிருந்தே இருக்காங்க. பிறகு திராவிடர் கழகம், பிறகு திராவிட முன்னேற்ற கழகம். எங்கள் அம்மாவும் கூடவே சுயமரியாதை இயக்கத்தில் இருந்திருக்காங்க. எனக்கு 1931 ஜூலை மாதம் விருதுநகரில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க வாலிபர் மாநாட்டில் அந்த அம்மா வந்து சின்ன வயசு பெண்ணாக கலந்துட்டுருக்காங்க. இது எனக்கு
குடியரசு ஏட்டிலிருந்து தான் தெரியும். நான் வேற எதையோ தேடிக்கிட்டு இருக்கிற போது சிறுமி விசாலாட்சி உரைன்னு வருது. அம்மாவை பத்தி நீங்க வேற ஏதோ வரலாற்று படிக்கும்போது நான் அம்மா பற்றியும் இல்லை, நான் வேற ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கிறேன். சரியா சொன்னால் நான் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ முதல்ல குடியரசில் தான் வந்தது. அது 1931லேன்னு சொன்னாங்கன்னா 31ஆம் ஆண்டு இதையெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது 1931 அக்டோபர் 4ஆம் தேதி அன்னைக்கு அந்த பொது உடைமை கட்சியினுடைய அறிக்கை தமிழில் முதல் பாகம் வந்திருக்கு. அதை தேடும்போது தற்செயலாக விருதுநகர் வாலிபர் மாநாட்டில் தலைமையேற்ற சிறுமி விசாலாட்சி உரைன்னு போட்டு அம்மா படமும் இருக்கு. அதை எடுத்து வைத்தேன். நம்ம சொன்னால் அண்ணன் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இயக்குனர் எஸ்பி முத்துராமன் தான் இப்போதைக்கு வீட்டில் மூத்தவர். ஆனால் அவருக்கு முன்னால் ஒன்று இருந்தார், இறந்து போயிட்டார் 5 வயதிலேயே. அவருக்கு ஐயா பெரியார் தான் பெயர் வைத்தார், லெனின். ஓகே. அண்ணன் 35, அதுக்கு மூத்தவர் எப்போ பிறந்தார் கூட. ஆமாம், 2 காரணம். ஒன்று அது அவனோட பெரியப்பா பேருங்கிறது ஒன்று, நான் அப்போ லெனின் வாழ்க்கை வரலாறு படிச்சுக்கிட்டு இருந்தேங்கிறது 2வது. அந்த அண்ணன் மூத்தவர் லெனின் எப்போ பிறந்தார்னு பெரியவருக்கு முந்து அப்படின்னு தான் தெரியும். இந்த குடியரசை தேடும்போது ஒரு செய்தி வருது, காரைக்குடி விசாலாட்சி ராமசுப்பையா தம்பதியருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அதற்கு ஈவேரா, அப்போ பெரியார் அல்ல, ஈவேரா லெனின் என்று பெயர் சூட்டினார் அப்படின்னு அதில் தான் தேதி இருக்குது. 1934 ஜனவரி 9ஆம் தேதி பிறந்திருக்காருங்கிறது அங்கே வந்து தான் எனக்கு தெரியும். அதனால் முழுக்க சுயமரியாதை இயக்கத்தில் பயணித்த ஒரு குடும்பம். அண்ணன் காரைக்குடியே தான், பக்கத்து ஊர் அல்ல, காரைக்குடியே. அப்பா பிறந்த ஊர் அரிமளம். அங்கே வந்து ஒரு பழக்கம் உண்டு காரைக்குடி பக்கத்தில், இந்த சுவிகாரம் அங்கே தத்தெடுப்பது. இப்படி அப்பா ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து இங்கே தத்தெடுக்கப்பட்டு இங்கே வந்தவர். அவருடைய பிறந்த ஊர் அரிமளம். இங்கே வந்த இடத்தில் தான் எங்கள் அப்பாவோட அக்கா கணவர், அவர் தான் சோ முருகப்பான்னு பேர். அவர் எனக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் மாமா முறை. அவர் எங்கள் அத்தையின் கணவர். சோ முருகப்பா தான் அப்பாவை பெரியார் பேசிய கூட்டத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். பிறகு மாமா வந்து கம்பராமாயணத்தில் எல்லாம் ஈர்க்கப்பட்டார். ஆனால் அவர் தான் அமராவதி புதூர்னு ஒரு காரைக்குடிக்கு பக்கத்து ஒரு தேவகோட்டை போகிற வழியில் அங்கே ஒரு குருகுலம் எல்லாம் வைத்திருந்தார் பிள்ளைகளுக்குன்னு. அவர் மூலமாகத்தான் கட்சியில், எனவே அப்பா பிறந்த இடத்துல இல்லை, இங்கே வந்ததற்கு பிறகு தொடக்கத்தில் இருந்து அது 30களில் ஐயாவோட பேச்சை அப்பா கேட்டிருக்கார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வருது. 33, 34 எல்லாம் ஐயா பெரியார் காரைக்குடி வரும்போது வீட்டில் வந்து தங்கியிருக்கிறாங்க. ராமசுப்பையாவின் மோட்டார் காரில் குற்றாலத்துக்கு பயணமானோம் ஒரு குறிப்பு இருக்குது. இதெல்லாம் நான் குடியரசில் படித்தது. 36லேயே அம்மா வந்து ஒரு விதவா விவாக திருமணத்திற்கு தலைமையேற்ற போது வாசித்தடித்த வரவேற்பிதழ்னு இருக்கு. ஸோ அம்மாவும் கூடவே இருக்கிறாங்க. அம்மா வந்து பெரியார்கிட்ட ரொம்ப ரொம்ப பிரியம். அம்மாவுக்கு பின்னாடி கடவுள் நம்பிக்கைலாம் வந்துருச்சு. அப்பா கடைசி வரைக்கும் இல்லை, 89 வயதில் அப்பா இறந்தார். அது வரைக்கும் அவர் கடவுள் மறுப்பாளராகவே தான் இருந்தார். அம்மா வந்து ரொம்ப பிரியம் பெரியார்கிட்ட. அது அடிப்படையாக என்னென்னா, உங்களுக்கு சின்ன வயசு நினைவுகள்னு தோன்றதுலேருந்தே அவங்க வந்து ஒரு பெரியாரிய கருத்துக்கள். ஆமாம், அது வீடே அப்படி தான். வீடே வருகிற இதழ்கள் வீட்டில் சாமி ஃபோட்டோலாம் இருக்கவே இருக்காது. அம்மா கும்பிட்டாங்க நாங்கள் வந்ததுக்கு பிறகு. எங்கள் காலத்தில் ஒரு கட்டத்தில் குடும்பம் அண்ணன் எல்லாமே கருப்பு சட்டை தான் போட்டிருந்தார். டீப்ரிட்டோவில் படித்தார், கருப்பு சட்டைக்காரர் தான் இருந்தார். பிறகு எல்லாருக்குள்ளும் கொஞ்சம் மாற்றங்கள் வந்ததுங்கிறது தான் உண்மை. அக்கா வந்து ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. கனகலட்சுமியின் பேர், பெரியவருக்கு அடுத்தது அக்கா தான். அண்ணன் சுவாமிநாதன் எனக்கு நேர மூத்தவர். அவருக்கு மூத்தவர் செல்வமணி இறந்து போயிட்டார். இப்போ நாங்கள் இருக்கிறது, எனக்கு 2 அண்ணனும் 1 அக்காவும் தான் இருக்காங்க. ஒரு 2 அண்ணன் 1 அக்கா இறந்து போயிட்டாங்க. எல்லோருக்குமே அதாவது என்ன ஒரு வேடிக்கைன்னா, எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை எல்லாம் பெருசாக கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா
எனக்கு தெரிஞ்ச அண்ணன் மாதிரிலாம் கோயிலுக்கு போயே கூட நான் பார்த்ததில்லை. ஓகே. இப்போ காரைக்குடிலேருந்து வரும்போது ஏதாவது ஒரு கோயில் இருந்து பார்த்துட்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு இயல்பு உண்டு. என்ன ஒரு வேடிக்கையான முரண்னா, இந்த பக்தி, எங்கள் உறவினர்கள் வீட்டு திருமணத்தில் கலந்து எல்லாம் இருக்குது. ஆனால் திமுக தான், எல்லாரும் திமுக தான். எங்கள் குடும்பத்தில் சென்னையில் மட்டும் ஒரு 40க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறோம். ஓர் இருவரை தவிர எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க தான். கருத்தில் எப்படி இருக்கலாம், போகலாம், வரலாம். ஆனால் அப்படி ஒரு அது வந்த பழக்கம் காரணமாக அண்ணன் எல்லாமே அப்புறம் அந்த திரைப்படத்துறைக்கு வந்ததுக்கப்புறம் சின்னவரும் ஆர்வோ ஃபிலிம்ஸில் இருந்தார். ஓகே. உங்களுக்குமே சினிமா ஆசை இருந்ததுன்னு? ரொம்ப சினிமா தான்ங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். அதுக்கு அதில் என்ன பண்ணணும், நடிகராக எம்ஜிஆர் தான் எல்லாமே. தொடக்கத்தில் எனக்கு நான் எழுதியிருக்கிறேன், எனக்கு 2 கதாநாயகர்கள், அதனால தான் நான் பிழைச்சேன். ஒருவர் பெரியார், இன்னொருவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மட்டும் கதாநாயகனாக இருந்திருந்தால் நான் இன்னைக்கு இருக்கிற இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். கதாநாயகனா 2 பெரிய கதாநாயகர்கள் எனக்கு உண்டு. ஒருவர் பெரியார், ஒருவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டாலும் பெரியாரிடம் தான் வந்து சேர்ந்தேன் கடைசியாக. எம்ஜிஆர்கிட்ட இருந்த பிரியம்ங்கிறது, எம்ஜிஆர் படம் பார்க்கலன்னா காய்ச்சல் வந்துருங்கிற அளவுக்கு முதல் நாள் எங்கள் அம்மா ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க, அப்பா ரொம்ப தாராளமாக இருப்பார். சினிமா மேலே இவ்வளோ ஆர்வத்துக்கு காரணம் எம்ஜிஆர் தான். அது அண்ணன் இருக்கிறதுனால அது ரொம்ப எளிமையானதுன்னு நான் கருதினேன். அதனால 17 வருஷம் அது அந்த தலைமுறையில் அப்பா பிள்ளை உறவு தான். இன்றைக்கும் அண்ணன் பெரியவர் வந்து நாங்கள், எனக்கு முந்தின அண்ணனே எனக்கு 6 வயசு மூத்தவர். நாங்கள் யாருமே வாடா போடான்னு பேசிக்கிட்டதே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் அண்ணனை பேர் சொல்லியே கூப்பிட மாட்டேன். எல்லாருக்குமே நான் செல்ல பிள்ளை. கடைசி அதான் எனக்கு மூத்தவருக்கு 6 வயசு வித்தியாசம் 2 பேருக்கும். அதனால் எல்லாருக்குமான சின்ன பையன், கடைசி பையங்கனால அதில் எல்லாம் அண்ணன் பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க தான் எனக்கு நண்பர்கள். அண்ணன் அக்காலாம் அவங்க தான். என் அக்கா பையன் பெரியவன் இப்போ தான் இறந்து போனார். எனக்கு 1 வயது இடையவர், நாச்சிய பொண்ணு. என்னுடைய முதல் சிநேகிதன் அவர் தான். நானும் அவர் தான் ஒன்றா படித்தேன். அக்காவோட பையன். ரொம்ப நண்பர்கள் மாதிரி தான் இருந்தோம். அண்ணனுக்கு எங்களுக்கு எல்லாமே ஒரு அப்பா பிள்ளை உறவை தான் இருக்கும். அண்ணன் பையங்க, அக்கா பிள்ளைங்க தான் எனக்கு நண்பர்கள் மாதிரி. இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் அவர் ஃபோன் வரைக்குமே அதே மரியாதையோடும் அப்படியே தான் பழகி இருக்கிறோம். கதாநாயகன் பற்றி சொல்லுங்க. அதில் 2 கதாநாயகர்கள் எம்ஜிஆர் மீது எனக்கு ஒரு அளவு கடந்த ஒரு பற்றுதல். அப்போ அண்ணனும் திரைப்படத்துறையில் இருந்ததுனால அது ரொம்ப எளிமையாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதனால தான் முடியல. அண்ணன் வந்து அந்த ஆசையே வேண்டான்ட்டார். உங்களை வேலையே வேண்டாம், சினிமாவில் நடிக்கிறது நீ வெற்றிகரமான இயக்குனராக இருக்கு, நீ ஒழுங்காக படிக்கிற படி, அந்த வேலையை பாரு, படிப்பை விட்டுட்டு. ஏன்னா எல்லாருமே அண்ணனும் SLCயோட விட்டார், இன்னொரு அண்ணன் ப்ரீ யூனிவர்சிட்டியோட விட்டார். செல்வமணி அண்ணன் இறந்து போயிட்டார், அவர் மட்டும் பாலிடெக்னிக் படிச்சிருந்தார். நீ ஒருத்தனாவது டிகிரி படி, நீ இந்த வேலைலாம் அப்புறம் பார்க்கலாம்னு சொன்னார். அப்புறம் நான் என் புத்தகத்தில் எழுதியிருக்கேன், நான் ஒரு பெரிய பரிந்துரை ஒன்று ரெக்கமெண்டேஷன் வச்சு பார்த்தேன். எங்கள் அம்மாட்ட சொன்னேன். ஏன்னா எங்கள் அம்மா சொன்னால் தட்ட மாட்டாருங்கிறதுக்காக. என் அவன் ரொம்ப ஆசைப்பட்றான், அவனை சினிமாவில் நடிக்க தான் சேர்த்து விடுன்னு எங்கள் அம்மா சொன்ன போதும் அவர் சொன்னது, அவன் ஒழுங்காக படிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, ஒழுங்காக படிக்கட்டும். எல்லாருக்கும் அவர் சொன்ன அந்த அந்த செய்தி இப்போது எனக்கு நினைவு இருக்குது. திரைப்படங்கிறது ஒரு பெரிய மலை, அது மேலே ஏறி நிற்கிறவங்களெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அவன் ஒரு 10-20 பேர் தான் அல்லது 100 பேர் தான். அந்த மலைக்கு கீழே 1000 பேர் நசியும் கிடக்கிறான், அது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இந்த ஆசைகள் வாய்ப்புகள் கேட்கும் போதெல்லாம் அண்ணன் பெரிய இயக்குனராகவே ஆகிட்டார். இல்லை, அதாவது என்னோட 20வது வயதில் தான் அவர் இயக்குனர் ஆகிறார். ஓகே. 72 தான் அவர் முதல் படம் வருது, கனிமுத்து பாப்பான்னு. நான் அப்போ பட்டம் வாங்கிட்டேன். ஒரு பல்கலைக்கழகத்தில் தட்டச்சரா, சென்னை பல்கலைக்கழகத்தில் வேலை செஞ்சேன். மாலை கல்லூரியில் முதுகலை படித்தேன். திருமணமும் ஆயிடுச்சு. எம்ஜிஆர் திமுகவை விட்டு போகிற போது நான் எம்ஜிஆர் பின்பற்றினவன் தான். 72ல் எம்ஜிஆர் ரசிகன் தான். சாயந்தரம் ஆச்சுன்னா போய் அலைவோசை வாங்கி படித்தா தான் எம்ஜிஆர் என்ன பேசுகிறார், எம்ஜிஆர் என்ன கேட்குறார் அப்படிங்கிறது தான். அந்த மாற்றம் எனக்கு 76ல் வருது. நெருக்கடி நிலையின் போது
என்னுடைய கதாநாயகன் அந்த அடக்குமுறையெல்லாம் எதிர்க்கிறவன். ஆனால் எம்ஜிஆர் அதை ஆதரிச்சார். சினிமாவில் நான் பார்த்த எம்ஜிஆர் இல்லை, அதை எதிர்த்தவர் கலைஞராக இருந்தார். கதாநாயகன் ஆமாம். அப்பா கிட்ட கலைஞரை பார்க்க ஒரு நாள் கூட்டு போறீங்களான்னு நான் கேட்டபோது அப்பாவுக்கு இருந்த அளவு கடந்த மகிழ்ச்சி. அவர் ஒரு திமுக காரராக இருந்தாலும் கடைசி நிமிடம் வரைக்கும் திமுக. இல்ல, நீங்க எம்ஜிஆர் அவர்கள் ஆதரிக்கும் போது அதை பத்திலாம் எதுவும் டிஸ்கஸ் பண்ணதில்லை. ரெண்டாவது, எங்கள் குடும்பத்தில் அந்த ஒரு ஜனநாயகம் உண்டு. நான் ரஜினியை ரொம்ப விமர்சனம் பண்ணுவேன். அப்போ எங்கள் அக்கா கேட்கும், ஆனால் நீங்கள் ரஜினியோடய இருக்கிறீங்க, இவன் வந்து அவர் திட்டிகிட்டு இருக்கிறான்னு. சோ அண்ணனுக்கு ரொம்ப நண்பர். சோ திரைப்படங்களுக்கான அந்த சும்மா ஒரு படங்கள் அது கூத்தடிக்கிறாங்கிற மாதிரி. ரெண்டாவது, சோவை எனக்கு அரசியல் ரீதியாக கடுமையாக விமர்சனம் பண்ணுவேன். உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெண்டு இவன் அப்படி பண்ணிகிட்ருக்கிறானேன்னு என் அக்கா கேட்டபோது அண்ணன் சொன்னார், சோ எனக்கு நண்பர், பாண்டியா எனக்கு தம்பி. அதை தவிர அவங்களோட விஷயத்தில் நான் தலையிடுறதில்லை. தலையிட்டாலும் 2 பேரும் கேட்க மாட்டாங்கன்னாரு. அவரும் கேட்க மாட்டார், இவனும் கேட்க மாட்டான்னாரு. தலையிட மாட்டார் பெரும்பாலும். 76 நான் அப்பா கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் போன போது தான் அவருக்கு ஒரு வருத்தம் இருந்தது. 72 ஏப்ரல் மாதம் தான் அப்பா சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆகிறார், எம்எல்சி. அப்போ எம்ஜிஆரை போய் பார்க்கும்போது என்னையும் கூப்பிட்டு போகிறார். எம்ஜிஆர் அந்த துண்டு எடுத்து அப்பாவுக்கு போட்டு ரொம்ப பெரியமா இருப்பார். எம்ஜிஆர் வீட்டுக்கெலாம் வந்திருக்கார். எம்ஜிஆரோடு நான் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தேர்வு எழுதி பாஸ் பண்ண உடனே எம்ஜிஆரை வந்து சென்னையில் பார்க்காம இருந்தது இல்லை. அண்ணன் கூப்பிட்டு போவார், இல்லைன்னா அப்பா கூப்பிட்டு போவார். அணுகிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்பா அண்ணன் 2 பேருனால. அது போய் என்ன பெரிய செய்தினா, 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டேன், 9ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேன்னு அவர்கிட்ட போய் சொல்லணும். அவர் தட்டி கொடுப்பார். நான் வாழ்க்கையில் ஒரே ஒரு மோதிரம் மட்டும் ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் போட்டிருந்தேன். அந்த நாடோடி மன்னன் படம் 57 அதனுடைய வெற்றி விழா. அப்போ தான் அண்ணனுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, மீனான்னு பெரிய பொண்ணு. அப்போ அந்த குழந்தைக்கு ஏதாவது நான் வாங்கணும்னு அப்பா அம்மாவும் செயின் தேடுறாங்க. அப்போது ஒரு இடத்துல வரிசையாக மோதிரம் இருக்குது, எல்லா மோதிரத்துலையும் எம்ஜிஆர் எழுதியிருக்கு. எனக்கு இது என்ன, இது எம்ஜிஆர் எழுதியிருக்குன்னா நாடோடி மன்னன் போட்டது மீதந்ததை கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அதை பார்த்து நான் ஆசைப்படுறேன்னு தெரிஞ்ச உடனேயே எங்கள் அம்மா வந்து, எனக்கு எப்போதுமே அதில் ஒரு விருப்பம் இருக்காது, முதல்ல வாங்கி கொடுத்துட்டாங்க. கொடுத்து கையில் மாட்டிக்கிடான்னாங்க. நான் மாட்டலை. எனக்கு ஒரு ஆசை. அப்பாட்ட சொன்னேன், நீ கூப்பிட்டு போய் எம்ஜிஆர்ட்ட சொல்லி மாட்டி விட சொல்லு. அப்புறம் அப்பா அன்றைக்கி வர முடியல, ராமவெள்ளைன்னு தேவகோட்டையில் அப்படி வந்து போயிட்டார். அவர் கூப்பிட்டு போனாங்க. இந்த மாதிரி நம்ம சுபையான பையன் தெரியுமே, எனக்கு கட்டபொம்மனை தெரியுமே என்னாரு. ஒன்றும் இல்லை, இந்த மோதிரம் ஒன்று வாங்கி. அப்போ எம்ஜிஆர் சொன்னது, நான் வாங்கி உனக்கு போட்டு விடணும், நீ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து என்ன போட்டு விட சொல்கிற, எனக்கு இப்படியும் புகழ் வருது. அவர் போட்டிருந்தார். கொஞ்ச நாள் தெரிஞ்சதுக்கப்புறம் அதற்கு முன்னும் போட்டதில்லை. நான் பின்னும் திருமணத்தில் போட்ட நகையை கூட மனைவிட்ட சொல்லிட்டேன், நான் செயின் மோதிரம்லாம் போட மாட்டேன், நீ தப்பாக நினச்சிக்காத, நீ வச்சுக்க, எதுக்கு அது பயன்படும், கொடுத்துட்டேன். அதனால் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மீது இருந்த பற்றுதல் 76 நெருக்கடி நிலையின் போது எனக்கு மாறுது. கலைஞர் தான் எடுத்து நிற்கிறார். அப்போது தான் நான் முதலாக முரசொலி படிக்க ஆரம்பிக்கிறேன். முரசொலி எல்லாம் வச்சிருக்கிறதே ரொம்ப அச்சப்பட்ட, ரொம்ப வேணும்னு முரசொலி வாங்கி கையில் வச்சு தெரிகிற மாதிரி எடுத்துகிட்டு போவேன். அந்த ஒரு எதிர்ப்பு உணர்ச்சி தான். உங்களுக்குன்னு ஒரு அரசியல் தனிப்பட்ட ரீதியில் பில்டாக ஆரம்பிச்சது அந்த டைமில் இருந்துன்னு வச்சுக்கலாம். ஏறத்தாழ 76 அப்போ தான் நான் கல்லூரிக்குள்ளேயும் ஆசிரியராக வர்றேன். மறுபடியும் அது திரும்புது வேறு திசைக்கு. எனக்கு கல்லூரியில் வேலை செய்கிற போது கவிஞர் இன்குலாபு நண்பராகிறார். அவரால் ஒரு பொது உடைமை இயக்கத்தின் மீது ஒரு தாக்கம் வருது. நீங்கள் கல்லூரியில் படிக்கும் போதே ஆனால் தமிழர் இயக்கம் இல்லை, அது எல்லாமே பின்னாடி. நான் கல்லூரியில் வெறும் மாணவர்கள் இதில் இருந்தேன். முழுக்க திமுக ஆதரவாகிறாங்க. 65 இருந்தே இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலேருந்து அந்த திமுக, அதாவது எனக்குள் ஒரு தமிழ் உணர்வை விதைத்தது திராவிட இயக்கம் தான். அதில் தான் எனக்கு வருது. ஐயா வந்து மொழியை கூட அறிவியல் அடிப்படையில் தான் பார்ப்பார். திமுகவினால் எனக்கு அந்த மொழி உணர்ச்சி அதெல்லாம் வந்தது. பிறகு இன்குலாபுகிட்ட இருந்து அந்த பொது உடைமை சார்ந்த சிந்தனைகள். அந்த நேரத்தில் நான் வந்து 82 மாற்றலாகி திருப்பனந்தாழி போனேன்.
இந்த பணிமாறுதல். ஆமாம், இந்த தனியார் கல்லூரி தான் நான் வேலை செஞ்சேன். ஆனால் அந்த பியூசிங்கிற ஒரு படிப்பு போனதற்கு பிறகு எங்களுக்கெல்லாம் வேலை இல்லைன்னாங்க. அது ஒரு பெரிய வேலை நிறுத்தம் நான் செஞ்சு தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர்கள். அந்த வேலை நிறுத்தத்தில் தான் நான் முதலாக சிறையை பார்த்தேன், ஆசிரியர்கள் போராட்டத்தில். வெளியே வந்ததற்கு பிறகு வேற ஊரில் வேலை முதல் சிறைவாசம் அப்பதான் அப்போதான் 79. ஓகே. எம்ஜிஆர் காலத்தில் ஓகே. ஒரு 15லேருந்து 20 ஆதர்ச கதாநாயகனுக்கு எதிராகவே கிட்டத்தட்ட போராட்டத்தில் இறங்குறீங்க. போராட்டம், வேலை கேட்டு எங்களை வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க அப்படிங்கிறது தான். பிறகு அரங்கநாயகம் கல்வி அமைச்சராக பேச்சுவார்த்தை நடந்தது. ஒன்றும் இல்லை, எந்த ஊருக்காவது மாத்தல் போட்டால் போகிறீங்களான்னு கேட்டாங்க. எங்கேனாலும் போகிறோம், வீட்டுக்கு போகிறத விட. அதில் திருப்பனந்தாள் போனேன். திருப்பனந்தாளில் 2 நண்பர்களின் அறிமுகம் என்னை ஏறத்தாழ கம்யூனிஸ்ட்காரனாவே மாற்றிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும் சார். அண்ணா அப்போ ஒரு 80s தொடக்கத்துல ஒரு வெற்றிகரமான இயக்குனரா மாறிட்டாரு. உங்களுக்கு அந்த ஆசை போயிடுச்சா, கதாநாயகன் ஆசை? இருந்தது. எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்குள் வந்துட்டனோ, அது ரொம்ப சரியாக சொன்னால் 83 அந்த ஜூலை ஈழம் கலவரத்துக்கு பிறகு எனக்குள் இன்னொரு கதாநாயகன் வந்து சேர்ந்தார். அவர் பிரபாகரன். 83க்கு அப்புறம் பிரபாகரன் தான். அவன் தான் பெரிய போர் வீரர். எம்ஜிஆர்லாம் சும்மா சினிமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்தது. பெரிய திமுக அரசியல் ஆர்வமும் என்னை விட்டு போயிடுச்சு. ஒரு பொது, ஏன்னா நான் வந்து அந்த பொது உடைமை சிந்தனைகளை நோக்கி எப்போ பணிமாறுதல் வாங்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போறீங்க. அங்கே 2 பேர், ஒருவர் தோழர் புதிய வெப்பன் இப்பவும் இருக்கிறார், இன்னொருவர் வழக்கறிஞராக இருக்கிற குடந்தை கீதாலயன், அவர் பேர் சுகுமாரன், இன்றைக்கும் கும்பகோணத்தில் பெரிய வழக்கறிஞர் அவர். இவங்க 2 பேரும் எனக்குள்ள ஒரு பொது உடைமை சிந்தனை கூடுதலாக. அங்கே ஒரு பெரிய வட்டம் இருந்தது. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அந்த கும்பகோணத்தில் சந்திப்போம். அதுக்கு ஒரு அமைப்பு வச்சுருந்தோம், வைகரை வீதி என்று பெயர். அதில் இருந்த பலர் இன்றைக்கும் பல்வேறு துறைகளில் இருக்கிறாங்க. சிலர் இறந்தும் போயிட்டாங்க. அங்கே நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு தோழமை புறாக்கள்னு ஒரு இதழும் தொடங்கணும். அங்கே தான் அந்த தோழமை என்பது. அதில் புதிய வேற்பன் சொன்ன அந்த தோழமைக்கான விளக்கம் தான். தோழமைன்னா என்னென்ன அவர் எழுதியிருப்பார். சோதர மானுட வேதனைக்கெல்லாம் சொந்தக்காரர் நாம் எனவே ஆதரவாகி சிறகசைக்கும் ஆவேசம்தான் தோழமை என்பர். அந்த வரி எனக்கு எப்போ, இது 82, 40 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த 4 வரி புதிய வேற்பனுக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு இல்லை, எனக்கு நினைவு இருக்குது. நமக்குள்ள மாற்றத்தை எடுத்த வரி. அப்படி அந்த சிந்தனை வந்தது. முழுக்க 83லிருந்து ஈழ ஆதரவாளர், இன்னும் சொன்னால் விடுதலை புலிகளின் ஆதரவாளர். அதற்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டு அது பண்ண முடியாதுங்கிற ஒரு அதெல்லாம் முழுசாக பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்பப்போ சிறைக்கு போவேன், அப்பப்போ வெளியே வருவேன். அதை என்னை வழி நடத்தியது ஐயா நெடுமாறன் அவர்கள். சிறைக்கு போகும்போது கூட என்ன ஜெயிலில் போட்டாங்க, எப்போ விடுவாங்களோ அது வரைக்கும் லீவ் வேணும் அப்படிலாம் எழுதுவீங்கன்னு இருக்கு. அப்படியே இருக்கு, அந்த கடிதங்களே இருக்கு. நேற்று இரவு என்னை காவல்துறையினர் கைது செய்து சென்னை மத்திய சிறையில் அடைத்திருக்கிறார்கள். எனவே இந்த காலத்தை ஊதியம் இல்லாத விடுப்பாக கணக்கில் கொண்டு விடுமுறை அளிக்க. அதுக்கப்புறம் போயிட்டு என்ன எழுதி கொடுப்பேன்னா, நான் பொய்யே சொல்லலை. நேற்று மாலை என்னை சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் பிணையில் வெளியில் அனுப்பியிருக்கிறது. எனவே இப்போது நான் பணியில் சேர்க்கிறேன். ஒன்று ஜாயினிங் ரிப்போர்ட்டு. ஒரு தடவை செக்ரட்டரி கூப்பிட்டு கேட்டார், இது என்ன, இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். ஜெயிலுக்கு போயிட்டேன், லீவ் வேணுங்கிற, வந்துட்டேன், ஜாமீனில் வந்திருக்கேன், ஜாயினிங் ரிப்போர்ட்டு கொடுக்குற, இதை நான் எப்படி ஒத்துக்கிறதுனாரு. நான் சொன்னேன், நான் வந்து என்னவோ சொல்லிட்டேன், எல்லாவற்றுக்கும் தயாருங்கிற நிலையில் தான் நான் அதை எழுதி கொடுக்குறேன். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் உங்கள் மீது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏன்னா உங்கள் சிரமம் எனக்கு புரியுது. ஆனால் நான் இதுக்கு மெடிக்கல் லீவ்லாம் போட முடியாது. சிறையில் இருந்ததுக்கு எல்லா பதிவுகளும் இருக்குது, எனக்கு மறைக்கவும் விரும்பலை. என்ன அவங்க பெருந்தன்மையோடு என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து யூ ஆர் அலவுட் டு ஜாயின் டியூட்டி சப்ஜெக்ட் டு த அப்ரூவல் ஆஃப் த டிசின்னு போட்டாங்க, டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன். நாங்கள் அங்கே அனுப்புகிறோம், அவங்க சொல்கிற முடிவை அனுப்புனாங்க. ஆனால் ஒன்றுமே கடைசி, நான் வேலையில் தான் இருந்தேன். கடைசியாக திருப்பம் வந்தது 96 டிசம்பர். 83லேருந்து கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். 83லேருந்து முழுக்க ஈழ விடுதலை, அதாவது ஈழ ஆதரவு, அதில் முழுக்க விடுதலை புலிகளின் ஆதரவு.
ஐயாவோட அறிமுகம், நெடுமாறன் ஐயா நெடுமாறன் அறிமுகம் கிடைக்குது. அவர்கிட்ட இருந்து தான் ஈழம் பற்றிய வரலாறு எல்லாமே எனக்கு தெரியும். எப்படி அந்த அறிமுகம் கிடைக்குது உங்களுக்கு இருக்க ஆர்வத்துல? எங்களுக்கு அந்த ஜூலை கலவரம் ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கிட்டு 83 ஜூலை. அப்போ நான் திருப்பனந்தாளில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அங்கே நான் பேசிய முதல் பொதுக்கூட்டமும் அதுதான். நான் திருப்பனந்தாளில் வரும்போது ஒரு கடை வீதியில் கூட்டம் நடக்குது. நான் ஏற்பாடு பண்ணதெல்லாம் இல்லை. யாரான்னு பார்த்தா எல்லாம் எங்கள் பசங்க, என்னோட மாணவர்கள் எல்லாம். ஐயா வந்துட்டார், ஐயா வந்துட்டார். நான் சும்மா வந்து ஐயா நீங்கள் பேசுகிறே, நான் கல்லூரி முழுக்க தெரியும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன, எதற்காக ஆதரவு தெரியும். ஐயா நீங்கள் பேசுங்கன்றாங்க. அந்த மேடையில் ஏறி பேசியது தான் முதல் பொதுக்கூட்டம் தமிழீழ. நல்ல நினைவு இருக்கு. அந்த காசி ஆனந்தன் பாட்டுலேருந்து 10 தடவை பாடை வராது, பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிதல் ஒரு முறை தானே, சிரித்து கொண்டே செருக்கிடம் வாடான்னு காசி ஆனந்தன் கவிதை. அது ஈழம் பற்றியது. ஈழம் பற்றி எரிகிறது, எப்படி தமிழ்நாடு அமைதியாக இருக்கும் அப்படின்னு. அதில் என்னன்னா, அன்னைக்கு அரசும் ஆதரவு, எதிர்கட்சியும் ஆதரவு, ஆதரவு எம்ஜிஆர் ஆட்சி. அதனால யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. 83 அப்போ நாங்கள் வந்து தமிழ் ஈழ சிவப்பு மலர்னு ஒன்று கொண்டு வர்றோம். இங்கே அப்போ நான் மாறுதலாகி சென்னைக்கு வர்றேன். அந்த இதழை நான் இறந்து போன புவி உமாச்சந்திரன் கும்பகோணம், நம்ம கவிஞர் காவிரி நாடனினுடைய மகன் அண்ணன், தொடர்பே இல்லை 40 வருஷமாக, பெயர் மட்டும் நினைவு இருக்கு. அந்த தம்பி எங்கே இருக்கார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த புத்தகத்தை கொண்டு வரும்போது வெளியீட்டு விழாவுக்கு நெடுமாறன் ஐயாவை கூப்பிட்றோம். அதான் முதல் அறிமுகம். அப்புறம் அவரோட தொடர்ச்சியாக தொடர்பு கிடைக்குது. பிறகு முழுக்க ஈழத்திற்கு ஆதரவாக நான் தெருவுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அது 87 செப்டம்பர். அதை நான் எழுதியிருக்கேன், திலீபனின் மரணம். அப்போ நீங்கள் ஆசிரியராக தான் இருக்கேன், கல்லூரியில் ஆசிரியராக இருக்கேன். என் அம்மா வந்து என்னை ரொம்ப செல்ல பிள்ளைங்க, வெளியே விட மாட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் விளையாடிட்டு தாமதமாக வந்தால் கூட பதறுவாங்க. அம்மா இறந்தது 87 செப்டம்பர் 19. திலீபன் இறந்தது 87 செப்டம்பர் 26. அது நான் புத்தகத்தில் எப்படி எழுதியிருக்கிறேன்னா, அம்மாவின் அன்பு பிடி தளர்ந்தது, திலீபனின் கொள்கை பிடி இறுகியது. அதான் உண்மையும் கூட, முழுக்க இதுதான் அப்படின்ட்டு முடிவாக வரும்போது பாவாணர் நூலக கட்டிடத்தில் அந்த சிற்றறையில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தை திரைப்பட இயக்குனர் குகநாதனும் கவிஞர் மேத்தாவும் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்துக்கு நான் பார்வையாளராக போயிருக்கேன். அது ஈழத்துக்கு ஆதரவான திலீபனுக்கு வீர வணக்கம் செலுத்தும் கூட்டம். அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டு ஒருத்தர் வர்றாரு, கூட 4-5 பேர் வர்றாங்க. அது திரும்பி பார்த்தால் அது கிட்டு, தளபதி கிட்டு. அந்த சின்ன கூட்டம், அது குகநாதன் சார் சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் அப்போ தான் கிட்டுவை பார்க்குறேன். அடுத்தது பெசன்னால் போய் பார்க்குறோம். முழுக்க இயக்குனர் குகநாதனும் கவிஞர் மேத்தாவும் வழி நடத்தினார்கள். அதற்கு முன்னாடி ஆனால் நீங்கள் தோழர் தியாகு அவர்களோட சேர்ந்து பின்னாடி. இது நான் சொல்வது 87. 87ல் ஒரு அமைப்பாகவே உருவாக்கணும். நம்ம பல்லடத்தை சார்ந்த முத்துக்குமரன் ஐயா ஒரு தடவை சொன்னார், இது எப்படி சிங்கம், புலி, கரடி, யானை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சிருக்கிறீங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார், சாலை இளந்திரையன், ஐயா நெடுமாறன், எஸ்விஆர், இன்குலாப், அருள்மொழி, பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன், இறந்து போன பத்திரிகையாளர் ஞானி, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத எல்லாரும் உள்ள இருக்கோம். எல்லாருக்கும் ஈழம் மட்டும், எல்லாருக்கும் ஒரே எண்ணம், புலிகள் ஆதரவு. இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செய்வது இயக்குனர் வி.சி. குகநாதன், அவரும் மேத்தா. அப்போ இந்த அமைப்புக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளரை உருவாக்குவதுன்னு போடுறது, ஒரு அமைப்பாக்குவது. யாரை போடலான்னா பெருஞ்சித்திரனார், சாலையார், எல்லாருமே பெரிய ஆளுங்க, ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போட முடியாது. சரி, புதுசாக இந்த பையன் நல்ல வேலை செய்யறாம போடுன்னு போட்டாங்க. அப்படித்தான் நான் ஒருங்கிணைப்பேன். அது உங்களுக்கு ஒரு பெரிய தலைவர், எல்லாருமே பெரியவங்க, எல்லாரும் அனுபவம், எல்லாரும் அறிவாளிகள், எல்லாரும். நான் ரொம்ப சுருப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஒன்றும் இல்லை தம்பி, நீ இரு, எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாரும் தம்பி இருக்கட்டும் ஒருங்கிணைப்பாளர்னு. அதுதான் தமிழீழ உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு. அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் நான், பொருளாளர் குகநாதன், மற்ற எல்லோரும் உறுப்பினர்கள், சமமான உறுப்பினர்கள். அதில்
மனித சங்கிலின்னு ஒன்று செய்தோம். அதான் தமிழ்நாட்டில் முதல் மனித சங்கிலி. பத்திரிகையாளர் ஞானி தான் அந்த அறிவுரை கொடுத்தார். அந்த மனித சங்கிலியை தலைவர் கலைஞர் பார்வையிட்டார். நாங்கள் அதற்கு முன்னாடி ஆனா ஈழம் குறித்த நிலைப்பாடுகள்ல எம்ஜிஆர் அவர்கள் விடுதலை புலிகள் பக்கம் நின்னாரு. அப்ப முழுசா ஆதரவா இருந்தார். ஆனால் நான் சொல்லுகிற கட்டம் அவர் அமெரிக்காவில் உடல்நலம் இல்லாமல் இருந்தார். 87 டிசம்பரில் எம்ஜிஆர் இறந்துட்டார். 87 செப்டம்பர்லாம் அவர் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. தீபன் இறக்கிற போது அந்த இடத்த கலைஞர் கரெக்டாக. அதற்கு முன்னாடி ஆனா உங்களுடைய அந்த கதாநாயகமும் மறுபடியும் மாறல. 76ல இருந்து நீங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு எது நிலைப்பாடுல அரசியல். ஆமாம், அதாவது எம்ஜிஆர்கிட்டேருந்து விலகி வந்துட்டேன், எதிராகவும் வந்துட்டேன். கலைஞர் ஆதரவாக வந்து கலைஞரையும் விட்டு போய் பொது உடைமை கட்சியை. ஏன்னா விடுதலை புலிகள் ஆதரவுங்கிறதுல எம்ஜிஆர் வராரு. அப்போ உங்களுக்கு ஒரு எம்ஜிஆர் கலைஞர் எல்லாருமே வராங்க. ஓ, ஆகினால இந்த உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பாக எம்ஜிஆர் எல்லாரையும் பார்க்கலாம். எம்ஜிஆர் இல்லை, கலைஞரை போய் பார்த்தோம். எல்லாரும் அவரு கூப்பிட்டாருங்களா மனித சங்கிலியை பார்த்துட்டு? நீங்க இல்லை, நாங்கள் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நடத்துகிறோம். எல்லாருடைய ஆதரவையும் நாங்கள் கேட்டோம். எல்லா கட்சியும் கேட்டோம். அதிமுகவையும் போய் கோனாதன் பார்த்தார். எல்லாரும் ஆதரவு, யாருமே எதிர்ப்பு இல்லை. அப்போது எங்களுக்கு தெரியாது எல்லாம் வரிசை எங்கன்னா பாரிமுனையிலிருந்து கிண்டி வரைக்கும் மனித சங்கிலி. எங்களாலேயே அவ்வளோ ஆர்கனைஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, பண்ணிட்டோம். கல்லூரி மாணவர்கள்லாம் ஏராளமாக வந்தாங்க. அடுத்த நாள் தன்னெழுச்சியாக வந்தாங்க. அப்போ அடுத்த நாள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரொம்ப சரியாக போட்டிருந்தான். பெரிய மனித சங்கிலி, ஆனாலும் 6 இடத்துல கேப் இருந்தது. இந்த அண்ணா மேம்பாலம் இறங்குது, அதுக்கப்புறம் அறிவாலயம் தாண்டி தான் வருது. அப்படி வந்தது ஒரு 6 இடம் இருந்தாலும் துண்டு துண்டா நிச்சயமாக பல்லாயிரக்கணக்கு. ஓகே, அந்த மேம்பாலம் பூரா, மேம்பாலத்தில் தான் பாவலரெல்லாம் பிறந்துட்டு நிறையெல்லாம். ஒரு பெரிய நீண்ட அணி எல்லாவற்றையும் மாறி அதை கலைஞர் வந்து அப்படியே காரில் பார்க்குறாரு, சத்தமே போடாமல் யார்ட்டையும் சொல்லலாம். அடுத்த நாள் கோனா சாரை கூப்பிட்டு விடுறாரு. தலைவர் கூப்பிட்டுருக்காரு, நீங்களும் வாங்கன்னு என்னையும் கூப்பிட்டு ஒருங்கிணைப்பாளர். எனக்கு நல்ல நினைவு இருக்கு, நான் சொல்கிறேன். கலைஞர் போய் பார்த்தோம். இந்த ஒருங்கிணைப்பாளருங்கிற அடிப்படையில் சிவாஜி கணேசன்ட்ட கூப்பிட்டு போனார். அப்போ நடந்த ஒரு நிகழ்ச்சி. தலைவரை போய் பார்த்தோம். அவர் நல்லா பண்ணுறீங்க, திமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நான் நடத்த நினைக்கிறேன். நடத்தினார். தமிழ்நாடு முழுவதும் மனித சங்கிலி. நீங்கள் கேட்டதும் அதுதானா? இல்லை, நாங்கள் ஒன்றும் இல்லை, எங்களை பாராட்டுவதற்காக கூப்பிட்டார். ஓகே, கூப்பிட்டு பாராட்டி சொல்லிவிட்டு ஐயாவே சொன்னாங்க, நானும் நடத்துகிறோம் அப்படின்னார். அதற்கு பிறகு நாங்கள் ஒரு தமிழர் எழுச்சி பயணம்னு ஒன்று, எல்லாமே பெரும்பாலும் குகநாதன் மேத்தா தான். நான் எனக்கு ஒருங்கிணைப்பாளர் பேர், என்னை முன்னே நிறுத்துவாங்க, ஆர்வப்படுவோம். அந்த இடத்த ஒருங்கிணைக்க வேலை செய்வேன், இரவு பகலாக வேலை செய்வேன். அப்போ நீங்கள் வேலையை விட்டுட்டீங்களா? வேலையில் இருப்பேன். காலையில் சாயந்தரம் 3:30 மணி ஆனால் இந்த வேலைக்கு வந்துடுவேன். வேலைக்கு போவேன், தொடர்ந்து விடுமுறை போடுவேன். அது எப்படி சாத்தியமாயிட்டுன்னு எனக்கு தெரியல. இப்போ யோசிச்சு பார்த்தா கொஞ்சம். ஆமாம், சிறைகள் எனக்கு அப்போ பொருளாதார நெருக்கடிகள் உங்களுக்கு பின்புலம்லாம் இல்லை, பொருளாதார நெருக்கடிலாம் இருந்துச்சு. அண்ணன் இல்லைன்னா எப்போவும் சிரமப்பட்டிருப்பேன். வேலையை விட்டு அனுப்பிட்டா உங்களுக்கு கஷ்டம்தான். கண்டிப்பாக. எனக்கு அதாவது இந்த சிரமங்களுக்கு பெரியவர் சின்னண்ணன் 2 பேரும் எனக்கு உதவுவாங்க. ஆனாலும் சின்னவர் என்னை சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பார். உன்னால் போயிட்டா வசனா பிள்ளைங்கள்லாம் என்ன நிலமை யோசிச்சு பார்க்குறியா? எல்லாம் சரி சரின்னு கேட்டுக்குவேன். ஆனால் பிள்ளைங்களே பார்த்துல அப்பா எல்லாம் கேட்பாங்க, ஆனால் செய்கிறதான் செய்வார். எனவே அண்ணன் சத்தம் போடுவார், ஆனாலும் உதவி பண்ணுவாங்க. பொருளாதார நெருக்கடிகள் என்ன, வெறும் மாத சம்பளம் தவிர எனக்கு வேறு எதுவும் இல்லை. வீடு வாங்கியது கூட, இந்த வீடு 90ல் தான், இந்த ஒரு ஃப்ளாட், அது எல்ஐசி லோனில். அதனால் அப்படி தொடர்ச்சியாக ஈழமே வாழ்க்கை, என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு தைரியம். ஈழம்தான். பிரபாகரன் கடத்துல நிற்கிறாரு, நம்ம வேலை போனேன் அப்படிங்கிற மாதிரி. அது சரியா தப்பா சட்டு தெரியுமாலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அது உங்களுடைய முடிவு மட்டும் சார்ந்தது கிடையாதுல்ல, உங்களை சுற்றி இருக்க எல்லாரும் அதுக்கு வந்து. இது நான் மட்டுமல்ல, எனக்கு தெரிந்து 1000 பேர் தமிழ்நாட்டில் அப்படி இருந்தாங்க. எத்தனையோ பேர். அந்த தியாகிகளையெல்லாம் காணும் உண்மையாக. ஏன்னா உங்க அப்பா ஒரு பெரியாரிய ஆர்வலரா, திராவிட ஆர்வலராக இருக்கும்போது அம்மாவும் கூட வந்தாங்க. உங்களுக்கு ஃபேமிலி? அம்மா 87ல் இறந்துட்டாங்க. உங்க மனைவி கேட்குறேன். என் மனைவிக்கு பெரிய எந்த பேக்ரவுண்டும் இல்லை. சரியாக சொன்னால் எந்த அரசியலுமே அன்றைக்கும் தெரியாது, இன்றைக்கி வரைக்கும் சரியாக தெரியாது. அதில் ஆர்வமும் இல்லை. அதுக்கு ஆர்வமே இல்லை. எந்த அளவுக்கு தெரியாதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கும் சொல்லி சிரிச்சுட்டு போனாங்க.
ஒரு நாள் நான் வெளியே போயிட்டு வரும்போது, அதாவது ஜெயலலிதா ஆட்சி வந்ததுக்கப்புறம் ரொம்ப சிரமப்பட்டோம். 91, 96 நான் 97 வரைக்கும் ஆட்சியில் இருந்தேன். சிறைகள்லையும் நிறைய சந்திச்ச டைம் அது. ஆமா. அதாவது சென்னை குமரி சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரையில். அது அப்போ அது எந்த நேரம் என்றால், இந்திய அமைதிப்படை அங்கே போயிருக்கு. அப்போ இந்திய அப்படையை எதிர்த்தும் புலிகளை ஆதரித்தும் நாங்கள் போகிறோம். அது ஆளுநர் ஆட்சி வந்து எம்ஜிஆர் இறந்துட்டார். ஜானகி அம்மா ஆட்சி ரொம்ப அப்போது ஷார்ட் பீரியட் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய கட்டம். 88 ஜனவரியில், 87 செப்டம்பர் திலீபன் இறந்தது, 87 நவம்பர் 6ஆம் தேதி மனித சங்கிலி மழை வந்து நிறுத்திட்டு 13. அப்போ தலைவர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு திமுகவிலேருந்து நீங்கள் வரணும் மனுஷன், நான் வர முடியாதியா, நான் வந்தேன்னா எல்லாரையும் ஈழத்தை விட்டுட்டு கலைஞர் வாழ்ன்னு சொல்லியிருப்பான். நீங்கள் எங்கள் கட்சியிலேருந்து கோபால்சாமியை போய் பாருங்கள், அவர் ரொம்ப வைகோ. அப்போ கோபால்சாமி, அதுதான் வைகோவோடு முதல் சந்திப்பு. பிறகு வைகோ மீது எனக்கு பெரிய பற்றுதல். அவர் இங்கேருந்து பேருந்து பிடிச்சி மந்தாரக்குப்பம் போய் அவருடைய பேச்சு கேட்டிருக்கேன். வெறும் பேச்சு கேட்கறதுக்காக போனேன், நெய்வேலி தாண்டி. அவருக்கு நல்ல அறிமுகம். அதுக்கப்புறம் என்ன தெரியும், வயசா 2 பேர் கொஞ்சம் உங்களோட. அவர் என்னோட ஒரு 10 வயது 10-12 வயது. அவர் சரியா 8 வயது என்னோட மூத்தவர் நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப என்கிட்ட அன்பா பிரியமா இருப்பார். அவர் போய் மந்தாரக்குப்பம் கூட்டம் கேட்டுட்டு என்னை பார்த்துட்டு அவர் கூப்பிட்டு விடுறாரு. நெய்வேலியில் அந்த விருந்தினர் மாளிகையில் அண்ணனுடைய அன்னைக்கு தங்கியிருக்கிறேன். ரொம்ப பிரியமா இருப்பார். போய் தான் வந்தேன். திமுகவில் இருந்து எம்ஜிஆர் போகும்போது எம்ஜிஆரோட போய் திரும்ப வந்தேன். வைகோ போகும்போது வைகோ ஆதரவாளனா தான் இருந்தேன். ஏன்னா புலிகள் ஆதரவு, வேற ஒன்றும் இல்லை. ஒரே நிலைப்பாடு விடுதலை புலிகள் ஆதரவு. அதுதான் 83 இருந்து தொடர்ச்சியாக. அப்போ அந்த எழுச்சி பயணம் என்பது ரொம்ப வித்தியாசமாக சென்னையில் கலைஞர் தொடக்கி வைக்கிறார், கன்னியாகுமரியில் நெடுமான் ஐயா முடிச்சு வைக்கிறாங்க. நடுவில் ஒவ்வொரு மையத்திலும் ஒவ்வொரு தலைவர்கள் வரவேற்று பேசுவதுன்னு ஏற்பாடு. அந்த நடுவில் ஒவ்வொருத்தருங்கிறது ஒரு இடத்துல புலமைப்பித்தன், ஒரு இடத்துல காளிமுத்து, எல்லா கட்சியும், ஒரு இடத்தில் சிவாஜி கணேசன், கட்சிகள் கடந்து, ஆமாம், ஒரு இடத்தில் ஆசிரியர் வீரமணியா, அப்படி எல்லாரையும் கூப்பிட்டோம். அப்போது சிவாஜியை கூப்பிட போகிற போது கோனாசார் என்ன அழைச்சிட்டு போனார். இவர் தான் எங்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர். அப்படியான்னு பேசிகிட்டு இருந்தார். சின்ன பையனாக இருக்கிறாரு, எல்லாம் பேச. அப்புறம் கடைசியாக குணான் சொன்னார், நம்ம எஸ்பி முத்துராமன் இருக்கார்ல, அவரோட தம்பி தான். அப்போ சிவாஜி ஏடா, அவர் குணான்லாம் வாடப்படலாம் பேசுவார், ஏடா முத்துராமன் தம்பி கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு ஒருங்கிணைப்பாளர் அப்படி இப்படின்னு என்ன போட்டு மிரட்டுறிய அப்படின்னு. ஆனால் சிவாஜி சார் வர முடியல. ஐயா வந்தாங்க, வீரமணியா, அன்பில் தர்மலிங்கம் அப்போ பேசவே முடியல. அந்த நேரத்துலையும் அவர் வந்தார். புலமைப்பித்தனும் காளிமுத்தும் வரேன்னு சொன்னாங்க. கடைசியாக வந்து கட்சியிலேருந்து நீங்கள் நேரடியாக போக வேண்டாம், ஆளுங்கட்சியை போகும் அப்படின்ட்டாங்க. இப்படி நடந்தது. கன்னியாகுமரியில் நெடுமாலையா முடிச்சு வச்சார். திருநெல்வேலியில் வைகோ. ஒரு பெரிய எழுச்சியான ஒரு நிகழ்ச்சியாக நடந்தது, எழுச்சி பயணம்னு. அந்த பயணத்தில் எனக்கு நினைவிற்கு எவ்வளவோ பேர் வந்தாங்க. அதாவது ஊர்திகளில் போனோம். எஸ்பிஆர் வந்தார், இன்குலாப், அறிவுமதி, கவிஞர் பழனி பாரதியெல்லாம் அந்த ஊர்தி மேலே உட்காந்துக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு வந்தவங்க. அந்த வேன் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு போகிற வழியெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஆளுச்சி. சின்ன சின்ன கிராமங்களில் கூட நின்று பேசணும், அதுக்கு அனுமதிக்க தான் செஞ்சாங்க. அப்போ தான் ஜானகி அம்மா வந்த பீரியடு. இதற்கு பிறகுதான் நாங்கள் மெதுவாக ஒரு அமைப்பாக நான் உருவாகிறேன். அந்த 80களின் இறுதியில் ஜானகி அம்மா ஆட்சி முடிகிற கட்டத்தில் தான் எனக்கு தோழர்கள் மணியரசன், தியாகு அறிமுகம். அப்போது நாங்கள் 3 பேரும் சேர்ந்தது. அவங்க 2 பேரும் என்னை விட அரசியலையும் மூத்தவர்கள், சிறந்த பேச்சாளர்கள். மணியரசன், தியாகு, சுபவீரபாண்டியன், இது ஒரு வரிசை. பல இடங்களில் தொடர்ந்து நாங்கள் பேசணும். எங்கள் 3 பேருக்குமே பெரியவர் வந்து ஐயா தான், நெடுமாறன் அவர்கள். அந்த நேரத்தில் தான் நான் அப்போது கவிஞர் தணிகை செல்வன், இப்போ தான் இறந்து போயிட்டார், தணிகை செல்வன் பேசி நீங்கள் மணியரசன் கட்சிக்கே வந்துருங்கன்னார். எங்கேயாவது ஒரு கட்சிக்கு போய் சேர்ந்துறதுன்னு முடிவில் 2ல் எதுன்னு சிந்தனை. ஒன்று ஐயா ஆணைமுத்து ஐயா கூட போய் சேர்வது, அல்லது மணியரசனோட சேர்வது. சுற்றி இருந்த எல்லாரும் என்ன பண்ணாங்க, நம்மளே ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அந்த இயக்கம் விடுதலை புலிகளின் ஆதரவில் வந்ததால் விடுதலை குயில்கள் 1990
விடுதலை குயில்கள்னு ஒரு அமைப்பு தொடங்கினோம். அதே நேரத்தில் தான் தியாகு திலீபன் மன்றம்னு ஒன்று தொடங்கினோம். ஓகே. இப்படி ஒரு 4 அமைப்புகள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக நெடுமாறனையா தலைமையில் அப்போ மணியரசன் கட்சியினுடைய அப்ப அந்த ஒருங்கிணைப்பாளராகவும் தொடர்ந்துட்டு இருக்கீங்க. இது ஆனால் அதுக்கப்புறம் அதனுடைய கொஞ்சம் நீர்த்து போகுது. எங்கே போகுது? 91 மேய்க்கு பிறகு ராஜீவ்காந்தி படுகொலை, ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு பெரிய சிக்கல் வருது பேசினார். ஆனால் எல்லாருமே யாரும் அதை விட்டு விலகி போகலை. அந்த கூட்டமைப்பாக இயங்குவது குறைஞ்சிருச்சு. கூட்டமைப்பு குறைஞ்சிருச்சு. ஐயா பெருஞ்சித்திரனார் இயங்குறாரு, சாலையார் பெருஞ்சித்திரனார் மறுபடியும் அந்த கூட்டத்தின் தலைவர்கள் தனித்தனியா எங்க தொடங்க தனித்தனியார். நெடுமாறனையா தடாவில் இருக்காரு, பெருஞ்சித்திரனார் தடாவில் இருக்காரு. அந்த நேரத்தில் தொடர்ந்து நான் பேசிகிட்டே இருக்கிறேன். 90ல் தமிழ் தேச தன்னுரிமை பிரகடன மாநாடுன்னு ஐயா நெடுமாறன் நடத்துனார். அதுக்கு நான் சும்மா பார்வையாளராக போனவன் உணர்ச்சி வயப்பட்டு நானும் அந்த ஊரில் ஐயா சொன்னாங்க, நீங்கள் வேலையில் இருக்கீங்க, போயிட்டு போகுது. விடுதலை கோயில்கள் ஆரம்பிச்சிட்டிங்க? விடுதலை கோயில்கள் சார்பாக தான். அதில் 90 பிப்ரவரியில் விடுதலை கோயில்கள், 90 மே மாதம், அது கார்ல் மார்க்ஸ் பிறந்த நாளில் தொடங்கணும்னு சிந்திச்சு அப்போ இடம் கிடைக்காம மே 12ஆம் தேதி தொடங்கினோம். ஜூன் மாதம் இந்த மாநாடு தஞ்சாவூரில். அதில் கைதாகி உள்ளே போன போது 27 நாள் சிறையில் இருந்த வேலையில் இருக்கேன். அந்த சிறை தான் எல்லாரோடையும் ஒரு நெருக்கத்தை கொண்டு வந்தது. நெடுமாறனையா, சாலையார் சிறை, அவங்களும் சிறையில் இருக்காங்க. நெடுமாறனையா ஏறத்தாழ 90 பேர் சிறையில் இருக்கோம். ஓகே. தலைவர்களே நெடுமாறனையா, ஐயா பெருஞ்சித்திரனார், பெருஞ்சித்திரனாரோட மகன் பொழிலன், இவங்க சாலை இளந்திரையன், சாலினி அம்மையார், இல்லை வைகோ இல்லை, மணியரசன் கட்சியிலேருந்து தோழர் வெங்கட்ராமன், ஏராளமானவர்கள். இன்னைக்கு இருக்கிற நம்ம கவிஞர் யுகபாரதி இருக்காரு, அவங்களோட அப்பா டி.கே. பரமசிவம். எனக்கு முதல்ல அவங்க அப்பாவை தான் தெரியும், அப்புறம் தான் யுகபாரதி. எல்லாம் சிறையில் இருக்கோம். அந்த சிறை என்பது முழுக்க ஒரு ஈழத்துக்கு ஆதரவாக பட்டை தீட்டி கொண்ட ஒரு அமைப்பு. கலைஞர் எதிர்ப்பு அங்கே முழுமையாக இருக்குது. ஏன்னா கலைஞர் காலத்தில் தானே அப்போ அந்த 90ல் அந்த கட்டம் கலைஞர் ஆட்சியில் இருக்கார். நாங்கள் தஞ்சாவூர், அதற்கு முன்னாடியான விடுதலை புலிகள் ஆதரவு மனித சங்கிலிக்கு வந்தது எல்லாம் தாண்டி எங்களுக்கு நாங்கள் அதாவது அது ஈழத்துக்கு புலிகளுக்காக இல்லை, தமிழ் தேச தன்னுரிமை பிரகடன மாநாடுன்னா கைது பண்ண வேணும். நீங்கள் தமிழ்நாடு தனித்தமிழ்நாடுங்கிறதுக்காக அதுக்காக கைதாகி உள்ளே வந்தால் உள்ளே இருந்து வந்தது. இது 90. அந்த நேரங்களில் 91ல் இந்த அம்மா அதுக்கு முன்னாடியே வைகோ அந்த ஈழ பயணம் அந்த விஷயங்கள்லாம் நடந்தது. அது எல்லாம் 88. ஓகே. 87 மனித சங்கிலி, 88 அந்த எழுச்சி பயணம். பிறகு கலைஞரே ஒரு தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் கூட்டம் 87 இறுதியில். அந்த கூட்டத்தின் உரை கேட்டுத்தான் நான் என்னை அடித்துக் கொள்ளுகிறேன்னு ஸ்ரீமுஷ்ணத்தில் ஒரு பையன் இறந்து போயிட்டான். அவன் தான் முதல் ஈழத்துக்கான முதல் பலி. அவன் திமுகக்கார பையன். அவன் பேரே உதயசூரியன். இதையெல்லாம் நான் ஈழம் நான் சில பதிவுகள் இந்த புத்தகத்தில், தமிழகம் ஈழம் தமிழகம் நான் சில பதிவுகளில் எல்லாத்தையுமே அந்த தேதிகளோடு பதிவு பண்ணியிருக்கேன். அவன் தான் முதல் பலி, திமுகக்கார பையன்தான். பிறகு ஆயிடுச்சு, கலைஞர் ஆட்சியும் கவிழ்க்கப்படுகிற போது 91 ஜனவரியில் திமுக ஆட்சி கவிழ்க்கப்படுது. 91 மே மாதம் ராஜீவ்காந்தி கொல்லப்படுறார். அவர் கொல்லப்படுகிற நேரத்தில் நாங்கள் ஒரு 92ல் ஒரு மாநாடு போடுறோம். விடுதலை குயில்கள் அமைப்பு சார்பாக விடுதலை குயில்கள்னே ஒரு பத்திரிக்கை தொடங்கணும். முதல்ல அங்கே கும்பகோணம் தோழமை பிராக்கள் நின்று போச்சு. விடுதலை குயில்கள் சும்மா ஒரு 5-6 இதழ் தான் வந்துச்சு. கவிஞர் அறிவுமதி ஆசிரியர். அதுக்கு பிறகு இனின்னு ஒரு பத்திரிக்கை தொடங்குறோம். அது எஸ்விஆர் நடத்தின பத்திரிக்கை. அவர்கிட்ட கேட்டு இந்த பேர் எங்களுக்கு வேணும், நாங்கள் அதுக்கு என்ன ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நீங்கள் நடத்துங்கன்ட்டார். இனிங்கிற இதழை நாங்கள் நடத்துகிறோம். 3வது இதழில் பிரபாகரன் அட்டைப்படம் யாரும் கடைக்காரன் வாங்கவே மாட்டேன்ட்டான். அப்போது ஜெயலலிதாவின் ஆட்சி. உண்மையாக புலிகளை ஆதரிச்சுட்டு இருந்த எங்களே இருந்தாகலை இது. ஏன்னா அதுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருந்தது. விஷயம் தெரியுமா? அது என்னென்ன,
இந்த மாதிரி ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்கன்னு எனக்கு அதிர்ச்சி. அப்படியான்னு யாருன்னு யார் உங்கள் ஆளுங்களாக தான் இருக்கு, புலியாக தான் இருக்கும் அப்படின்னாரு. அது அப்படி சொல்கிறீங்கன்னு இவ்வளவு கரெக்டாக செஞ்சால் உங்கள் ஆளுங்க தான் ஏன்னாரு. ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த மல்லிகையில் இன்றைக்கி புலிகளின் பிள்ளைகள் நாங்கள், பிரபாகரன் நாங்கள் வளர்க்கப்பட்டவர்கள் சொல்கிறவங்கலாம் இன்றைக்கி காட்சியிலேயே இல்லையே. நாங்கள் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க இப்படி சொல்லிட்டு அந்த ஆளே சிரித்தாரு. நல்லது அப்படியே சொல்லு அப்படின்னு. பொதுவாக இங்கே கைதிகள் யாருக்கிட்டையாவது பிரியமாக இருந்தால் அதிகாரிகளுக்கு பிடிக்காது, அதிகாரிகள் யார்ட்டையாவது பிரியமாக இருந்தால் கைது பிடிக்காது. நீங்கள் ஒருத்தர் தான் ஏன் விதிவிலக்கு, அவங்களும் பிரியமாக இருக்காங்க, இங்கே இருக்க எல்லாரும் பிரியமாக இருக்காங்கன்னு சொல்லுவார்.